எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எபிசோட் 22 பார்க்க போகிறோம். இதில் எஃப்ஏஜி பற்றி பேச போகிறோம். இந்த எஃப்ஏஜி எதனால் அதிகமாக நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இது நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்றாங்களே, எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த எஃப்ஏஜி அப்படின்ற கான்செப்ட்லாம் ரொம்ப பழசு, முன்னாடி இருந்தே எல்லாருக்குமே இது தெரியும். அப்போ ஏன் ப்ரோ நீ பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் பிகினர்ஸ் லெவலில் இருந்து பேசிக் லெவலில் இருந்து அப்படியே படிப்படியாக நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம சேனலில் இதை பற்றி பேசினதே கிடையாது. எஃப்ஏஜி பற்றி நான் எந்த ஒரு வீடியோ முன்னாடி பழைய சேனல்லையும் போட்டது கிடையாது, இந்த சேனல்லையும் போட்டது கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணணும். அதாவது எஃப்ஏஜியாக இருக்கட்டும், ஒரு பேசிக் விஷயமா இருந்தாலும் சரி, அதை நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு அது யூஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நான் எல்லாருக்குமே வேணுன்ற மாதிரி பார்த்து நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த டாப்பிக்லாம் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. அதே நேரத்தில் இது மட்டமான டாப்பிக்கும் கிடையாது, செம யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். மேபி சில பேர் இது புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த எஃப்ஏஜி வேலிடான எஃப்ஏஜினா எப்படி இருக்கும் அண்ட் என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா ஓன் ப்ராடக்ட், அதாவது நம்மளாவே பார்த்திங்கன்னா இந்த டிசைனிங் பண்ணி ஓனாக இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 கார்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இதில் சார்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடடாக இருக்கும். இந்த கார்டு உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் கார்டாக யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் மார்க்கெட் அடுத்த கட்டமும் இந்த மாதிரி கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளோட ரிவ்யூஸில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீட்பேக்ஸில் கொடுத்துருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொதுவாக. ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஏஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் வேகமாக மேலே இல்லைனா கீழே ஏதோ ஒரு பக்கம் நல்லா வேகமாக மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்கிறோம். அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா வேல்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு இடமா பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க அதை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று புல்லிஷான எஃப்ஏஜி, ஒன்று பேரிஷான எஃப்ஏஜி. ஸோ பேரிஷ் அப்படின்றது மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எஃப்ஏஜி. அதே மாதிரி புல்லிஷ் அப்படின்றது ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் அப்சைடில் நடக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு கேப். ஓகேங்களா. அது ஒரு புல்லிஷான எஃப்ஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேங்களா. இந்த இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். எஃப்ஏஜியை பொறுத்த வரைக்கும் 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹை இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணி தேர்ட் கேண்டிலோடைய லோவையும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுற இடத்துல நடுவில் வரக்கூடிய கேப் தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஏஜி அப்படின்வாங்க. நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையும் தேர்ட் கேண்டிலோடைய லோவையும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதுதான் எஃப்ஏஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக மார்க்கெட் மேலேருந்து திரும்ப ஒரு டைம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய கேண்டில் இருக்குல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்லையா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹையை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான வேலிட் எஃப்ஏஜி. பேரிஷான ஒரு எஃப்ஏஜி எப்படி அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேண்டில் மேலேருந்து தான் நமக்கு கீழே இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில். அந்த 3 கேண்டில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த 3 கேண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இது இப்படி மார்க் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு எஃப்ஏஜி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கும்போது ஒரு சட்டன் டைமுக்கு அப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் மேலே வரும்போது இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்குவாங்க. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோர்ஸில் ஃபில் ஆகாமையே போயிருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க இந்த ஒரு கேப்பில். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக மூவ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கேப்போடு இருந்துச்சு அப்படின்னா அது இம்பேலன்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐசிடி கான்செப்டில் இம்பேலன்ஸ் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதை எஃப்ஏஜி எந்த வகையில் வேணாலும் கூப்பிடலாம். ஒரு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா. மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எஃப்ஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயம், புரியுதுங்களா. இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போயிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம் பீரியட்ஸில் நடந்தது. இது ஃபெப் அந்த 17 இந்த டைம் பீரியட்லேயே நடந்திருக்கும். ஒரு 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு லார்ஜான கேண்டில்ஸ், எல்லாமே பெரிய பெரிய கேண்டில்ஸ். ஸோ ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் அப்படின்றது இந்த டைம் பீரியட்ஸில் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோ இங்கே இருக்குது, தேர்ட் கேண்டிலோட ஹை இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இதுதான் எஃப்ஏஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த லோவையும் இந்த ஹையை மார்க் பண்ணி இப்படி நம்ம லைன் எடுத்து வைப்போம். ஸோ இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இந்த கேப்பை பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ வேகமாக இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட், ரொம்ப அக்ரெசிவாக இறங்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு சடனாக ஹோல்ட் ஆகி அங்கேருந்து மறுபடியும் மேலே வரும் பார்த்தீங்களா. மேலே வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த இடத்த எதிர்பார்ப்பாங்க.
இங்கே வந்துச்சுன்னா எல்லாருமே கீழே போகும் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வரது? ஸோ அப்போ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த எட்ஜோடைய அதாவது மேக்ஸிமம் 50% கவர் ஆனாலே போதும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லையுமே இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் அது சொதப்போம் நிறைய இடத்துல. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துலேயே கூட வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஆனால் பெரிய அளவுக்கு போகல, அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறது தான் நல்லது. அதாவது 4 ஹவர்ஸாக இருக்கட்டும், டே கேண்டில் இல்லை வீக்லி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்துருக்கும் ஹவர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணலாம். ஒரு புல்லிஷான ஒரு எஃப்எஜி இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில், ஸோ தேர்ட் கேண்டில் அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்படின்றது இருக்கும். இது லைவ் எக்ஸாம்பிளுக்காக நான் பக்கத்தில் இருக்கிறத நான் எடுக்கிறேங்க, ஏன்னா எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்த இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ அதாவது புல்லிஷ் எஃப்இஜி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அதோட டாப்பும் ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப்பும் தேர்ட் கேண்டிலோட பாட்டமும் மார்க் பண்ணணும் நம்ம. ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஏஜிக்குள்ளே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம். மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். சரிங்களா, 50-60% வந்து பார்த்திங்கன்னா அதை தொடணும். தொட்டுச்சு அப்படின்னா அங்கேருந்து அது வந்து அடுத்த கட்டமாக மேலே ஏறும். ஸோ அதுக்கப்புறமா அதோட ஸ்மால் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு அதோட ரியாக்ஷன் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பிளான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எஃப்இஜியில் இன்னும் சில கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஜின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எஃப்இஜிஸ் வந்து காட்டும். இப்போ நான் 4 ஹவர்ஸில் இருக்கேன், இதே நான் வந்து ஒரு 1 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணுறேன். 1 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணால் எக்கச்சக்கமாக வந்து காட்டும். இந்த பாருங்களேன், பக்கத்தில் நிறையா வந்து காட்டும், எங்கே பார்த்தாலும் காமிச்சிட்டே இருக்கும். அப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அப்போது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோ இல்லை ஒரு அதிலே வந்து டேஸ்லேயோ இப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது கிடைக்கும், நல்ல லார்ஜான ஒரு பாரோட கேப் வந்து கிடைக்கும். அதுதான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சின்ன பார்ஸை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? பண்ணுவாங்க, பட் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பார் எங்கே இருக்கோ அந்த இடத்த தான் மெயினாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃப்இஜி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேப் அப்படின்றது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், மார்க்கெட்டு இப்போ மேலே போயிருக்கு. அந்த மேலே இருந்து அதுக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் அகைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி கிட்டத்தட்ட 60% அந்த பாரில் வந்து முடிச்சிருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டாப்புக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க, 38 வரைக்கும் இந்த இதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ஸில் இது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் இதை நீங்கள் வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் கன்ஃபர்மேஷனுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ் அப்படின்றது வேகமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேண்டில் இறங்கியிருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப் அப்படின்றது இருந்திருக்கும். இந்த இதுவும் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், உள்ளே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கியிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த இடம் பாருங்கள், நல்லாவே அங்கேருந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த எஃப்இஜிஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். புரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நல்லா ஒர்க் ஆகும். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ஸில் பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகுது, நிறைய டைம் சொதப்பல் ஆகிடும். அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.